அடையாளங்கள் எதை சொல்றாங்கன்னா, வெள்ளை சட்டையும் வைக்கிற பொட்டையும் எங்களுடைய அடையாளம் அப்படின்னாங்க. ஏன் வெள்ளை சட்டையும் பொட்டு வேற யாரும் ஏன் மத்த ஜாதிக்காரங்க கையில கொடியை கட்ட மாட்டாங்களா? அந்த கொடியோடைய அடையாளம் கயிறை வந்து கட்ட மாட்டாங்களா? இல்ல இந்த வகுப்பினர்கள் மட்டும் தான் கட்டுவாங்களா? ஹலோ மை டியர், நான் உங்கள் காமெடி தரேஷ். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சமீபத்துல பரிதாபங்கள் சேனல்ல சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோ வெளியிட்டதுல பல பேர் ஆதரவு. அதை வந்து நாட்டுல நடக்கிற விஷயங்கள், அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட, அதாவது இந்த இளைஞர்கள் தவறான வழியில போறாங்க, தவறான ஒரு ஜாதிகள் பின்னாடி ஜாதிகள்னால தவறான வழியில போறத வந்து மிக அருமையா நல்ல ஒரு தெளிவா நல்ல நகைச்சுவை கலந்து சிந்திக்கக்கூடிய விஷயத்த வீடியோ வெளியிட்டாங்க. இது வீடியோ வெளியிட்ட ஒரு 2 நாள் ஆச்சு. அப்ப அப்பயே கமெண்ட்ல வந்துச்சு, வீடியோ டெலிட் ஆகுறதுக்குள்ள வீடியோனா பாத்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பேசும் பொருளா இருந்துச்சு. கடைசி அப்ப திடீர்னு பூகமா வெடிச்சு. அதால பார்த்தேன், என்னடா ஒரு நல்ல விஷயங்களை வந்து இந்த மக்கள்ல சில பேர் ஏத்துக்கிற மாட்டாங்கன்றது அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே தெரியும். அது போலயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து எங்க ஜாதியை பத்தி தப்பா சித்தரிச்சிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. 2 குடும்ப சண்டையை வந்து ஜாதி சண்டையாக்க பாக்குறாங்க அப்படின்னு எங்களுடைய அடையாளங்கள்லாம் காமிச்சு அந்த வீடியோல வந்து வெளியிட்டிருக்காங்க. அடையாளங்கள் காமிச்சோடனே அந்த வீடியோ போய் நம்மளும் பார்த்தோம்னா அடையாளங்கள் எதை சொல்றாங்கன்னா, வெள்ளை சட்டையும் வைக்கிற பொட்டையும் எங்களுடைய அடையாளம் அப்படின்னாங்க. ஏன் வெள்ளை சட்டையும் பொட்டு வேற யாரும் எந்த ஜாதியினராலும் சரி எந்த மனுஷர்களுமே போட மாட்டாங்களா? அதுல வைக்கக்கூடாதா? அப்படி ஒரு வரமுறை இருக்கான்னு தெரியல. இல்ல இவங்களுக்கு அதாவது ஒரு இந்த ஜாதிக்காரங்க தான் அந்த வெள்ளை சட்டை போட்டு வைப்பாங்கன்ற ஒரு வரமுறை இருக்கா? அப்படி எதுவும் வரலாறுகள் இருக்கான்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வெள்ளை சட்டை போடுவாங்க, அரசியல்வாதி வெள்ளை சட்டை போடுவாங்க. வெள்ளை சட்டைனாலே அரசியல்வாதியை போடுவாங்க. பொட்டு எல்லாருமே வைக்கிறது அந்த சாமிக்காண்டி வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் வைப்பாங்கன்றது வந்து ஒரு ஒரு கேஸ் போட்டவர் சொல்றாரு. 2வது அடையாளம், எங்களுடைய அடையாளம்ன்றாங்க. நாங்க கையில கட்டுற கொடினோடனே சரி, கொடியை அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து அந்த கொடியை காமிச்சு வீடியோ எடுத்திருக்காங்கன்னா, அப்படி எந்த ஒரு கொடியையும் காமிக்கல. அப்போ வந்து கோபி சொல்றாரு, என்னடா இது வந்து ஒரு நாட்டோட கொடிடா, இது எதுக்குடா கையில கட்டிக்கிறீங்க? மத்த ஜாதிக்காரங்க கையில கொடியை கட்ட மாட்டாங்களா? அந்த கொடியோடைய அடையாளம் கயிறை வந்து கட்ட மாட்டாங்களா? இல்ல இந்த வகுப்பினர்கள் மட்டும் தான் கட்டுவாங்களா? அப்படின்னா இல்ல, எல்லாரும் ஜாதிக்கு பிடிச்சவங்க தன்னுடைய வகுப்பினர் கட்டிக்குவாங்க. 2வது, அதை அசிங்கப்படுத்துறதுக்கான விஷயமே இல்லை அந்த வீடியோவில். ஒரு அதாவது எந்த தாய் தகப்பனாவது நம்மளுடைய ஜாதி தலைவரை போய் அவருடைய பிறந்த நாள், அவருடைய இறந்த நாள்லயோ போய் மரியாதை செலுத்தும் போது, நீ வந்து கைவியை தூக்கி கட்டிக்கோ, தலையில வந்து ஒரு துண்டு கச்சிப்பை கட்டிக்க, பொம்பளைய போற பர்ஸ்ல ஏறிக்க, மேல ஏறி அட்டகாசம் பண்ணு, விசில் அடி, வண்டி வீலிங் பண்ணு, பொம்பளை பிள்ளைய படிக்கிற காலேஜ்ல போய் பொம்பளை பிள்ளையில கிண்டல் பண்ணு, வீலிங் பண்ணு அப்படின்னு எந்த தாய் தகப்பனாச்சும் சொல்லி அனுப்புவீங்களா? அப்ப எந்த தாய் தகப்பனாச்சும் சொல்லி அனுப்புவாங்களா? அப்படி அனுப்புறவங்க தாய் தகப்பனே இல்லை. அதை வந்து எதிர்த்து ஒரு வீடியோ போடுறாங்க. கோபி சுதாகர் என்ன சொல்றாங்க, இந்த மைனா வாரீங்களடா, இதெல்லாம் என்னடா உங்களுக்கு, இது வந்து என்ன உங்களுடைய ஜாதி பெருமை? இது வந்து அதாவது நம்ம போய் ஒரு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தணும்ல, அந்த ஜாதி தலைவர்களே உயிரோட வந்திருந்தா அவங்க இதை நினைச்சிருக்க மாட்டாங்க, இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதை பார்த்து பரவாயில்லடா, நம்ம ஜாதிக்கார பையன் இப்படி வரானடா, அவ்வளவு வீரமா வரானடா, பொம்பளை பிள்ளைனா கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, அதுவும் பொம்பளை பிள்ளைய போற பஸ்ல தொத்திக்கிட்டும் வீலிங் பண்ணிக்கிட்டும் பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு வரானெல்லாம் பெருமைப்படுவாங்களா? அப்படி உயிரோட இருந்திருந்தா அவங்க இதை வந்து ஆதரிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெறுத்திருப்பாங்க. அதாவது பொம்பளை ஆளுங்கன்னா ஒரே மாதிரி சேலை கட்டி பால் குடம் போய் ஐயா தேவர் ஐயாவை போய் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு மரியாதை, ஒரு சாமிக்கு போய் வந்து ஒரு முறைப்படி போய் பண்ற மாதிரி. அது போல இன்னொரு சமூகத்திலும் பண்ணுவாங்க, தேவேந்திர குலம் அவங்களும் ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு போவாங்க. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, அதை பார்க்கும்போது ஒரு மரியாதை இருக்கு, ஒரு வந்து நாகரிகமான செயல். அதாவது அவங்கள வந்து ஒரு ஜாதி தலைவர்களை போய் மரியாதை எப்படி செலுத்தணும் அப்படின்றத அதை பார்க்கும்போது ஒரு ஒரு கையெடுத்து கும்பிடணும், சில விஷயம் மதிக்கிற மாதிரி வருது. அநாகரிகமான செயல், டாடா சுமோ ஆம்புலன்ஸ், ஒரு முடியாதவங்களை கொண்டு போய் உயிருக்கு அவசர நிலைக்கு கொண்டு போற ஆம்புலன்ஸ்ல ஆர்ன போட்டுக்கிட்டு ஜங்குன்னு ஆடிக்கிட்டு வர்றத இதை பார்த்து எப்படி நாகரிகம் சொல்ல முடியும்? அதை வந்து இந்த மாதிரி இளைஞர் பண்ணக்கூடாது. 2வது என்ன சொல்றாங்க, 2வது அந்த கேஸ் போட்ட வழக்கறிஞர் சொல்றாரு, 2 குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனையை வந்து ஜாதி சண்டை ஆக்கிறீங்க. எது 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? அவன் செத்தவன் கவின் வந்து நல்ல ஒரு படிச்ச பட்டதாரி, அவன் கை நிறைய சம்பாதிக்கிறது. கொண்ட பையன் சுஜித் வந்து நல்ல குடும்பம், பணக்கார குடும்பம், அம்மா அப்பா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. இவன் நல்ல ஒரு படிச்ச பட்டதாரி, இவன் வந்து நல்ல ஒரு வீரரா இருந்திருக்கான், நல்ல ஒரு விளையாட்டு வீரர்ல நல்ல நிறைய அவார்டு மெடல் தான் வாங்கியிருக்கான். அப்படிப்பட்டவன் வந்து எதுக்கு ஒருத்தனை கொலை பண்ணணும்? ஏன் நீனும் நல்லா சம்பாதிக்கிற, எங்க அக்கா அவனை கட்டி வைக்கிறதால பேசியிருக்கணும். அவனுக்குள்ள எப்படி ஜாதி வெறி வந்துச்சு? அப்போ அவனுடைய சுத்தி உள்ள சமூகம், அவன் பார்த்து வளர்ந்த சமூகம், அவங்க வீட்டுல பேசப்பட்ட அந்த ஜாதி பெருமை, அதனாலதான் அவன் ஆக்குரசமா நான் படிப்பு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அம்மா அப்பா இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்காங்க, நான் நல்ல ஒரு விளையாட்டு வீரனா இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு ஜாதின்ற ஒரு வெறியில அவன் முழுக்க தன்னை மாத்தி ஒருத்தனை கொடூரமா போட்டேன். என்னன்னா, ஜாதி பெருமையை தூக்கி பேசியிருந்தா யாருமே கோர்ட்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. மிளகா பொடியை வீசிதால்டா கொண்டீங்கன்ற ஒத்த வார்த்தை அந்த வீடியோல, அந்த ஒத்த வார்த்தையை மட்டும் எடுத்திருந்தா யாரும் இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்காரு. மிளகா பொடி வீசி கொண்டுட்ட அப்படின்ற ஒரு வார்த்தை உறுத்திருச்சு, உடனே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க.
பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம். இன்னைக்கு வந்து இந்த சொசைட்டில நடக்கிறத பத்தி போடுறதுன்னா, நாளைக்கு அப்ப வந்து செய்தியிலே வந்து நாளைக்கு வந்து எல்லா பிரிவினர்கள் பத்தி போடுவாங்க, ஜாதி சண்டையை பத்தி போடுவாங்க. அப்ப எல்லா ஜாதிக்காரங்களும் சரி, பாலிமர் நியூஸ், சத்யா நியூஸ், நியூஸ் 7, சன் நியூஸ், எல்லா நியூஸ் சேனல்லையும் வழக்கு போடுவீங்களா? இந்த மாதிரி ஜாதிகளை பத்தி போடக்கூடாது, இனிமே எங்க வகு எங்க வகு- எங்க 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 ஜாதி சண்டையில் நடக்கிறத பத்தி உங்க செய்தியில வரக்கூடாது, எதை சித்தரிச்சு போடப்பான்னு சொல்லுவீங்களா? இது வந்து அநாகரிகமான விஷயம். ஒருத்தன் வந்து நல்ல வழியில கொண்டு போறான். அவன் கோபி வந்து அந்த வீடியோல என்ன சொல்றாரு, நானும் ஓன் ஜாதிக்காரனாண்டா, நானும் ஓன் ஜாதியை சேர்ந்தவங்க, படிக்க வை, ஒரு பிள்ளைகளை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போ, ஒரு ஒரு டியூஷன் சொல்லி கொடுங்க, ஏன் இந்த மாதிரி வழியில கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இது என்ன ஜாதி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது, நந்தன் ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து சசிகுமார் வந்து அம்பேத் குமார்ன்ற ஒரு கேரக்டர்ல தாழ்த்தப்பட்ட வகுப்புல சேர்ந்தவரா நடிச்சிருப்பாரு. அப்ப வந்து உயர் ஜாதி, அதுல வந்து அதாவது அடித்தட்டுல இருக்கிறவரா, அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, அந்த மேல் ஜாதிக்கார் சொல்லுவாரு, எங்க அப்பா மூத்தரை பெஞ்சிருக்கா, போய் அள்ளி போட்டு வாடா, அப்பா மூத்தரை போய் எடுத்து போட்டு மாத்திட்டு வாடான்னு அதை போய் சசிகுமார் மாத்திட்டு வருவார். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சசிகுமார் வந்து பிரசிடென்ட் ஆகணும், ஏன்னா அது வந்து தாழ்த்தப்பட்டினவர்களுக்குன்னு அந்த ரிசர்வேஷனை மாத்தி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து சசிகுமார் வந்து பிரசிடென்ட் ஆக்குவார். அப்போ வந்து சசிகுமார் கொடியேற்றி நம்ம சல்யூட் அடிக்கணுமா அப்படின்ற ஒரு காட்சி அதில் வந்திருக்கும். அதை தள்ளி விட்டுட்டு, சசிகுமார் தள்ளி விட்டு இந்த உயர்ந்த ஜாதி வகுப்புல வந்து கொடியேற்றுவாரு. அது சசிகுமாருடைய பேர்ல பிரசிடென்ட் அம்பேத்குமார் வந்த ஒரு காரணத்துக்காண்டி அந்த போர்டில் சாணி அடிப்பாங்க. அப்ப பல விஷயங்கள் வந்து அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ஏன் அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தடை செய்யணும்? எந்த ஒரு உயர்ந்த ஜாதினோ தாழ்த்தப்பட்ட ஜாதினங்கள்லாம் அப்படி நான் பண்ணது கிடையாது, இவங்க வந்து அந்த படத்துல சித்தரிச்சிருக்காங்க, இப்படி ஒரு விஷயங்களே நடக்கவே இல்லைன்னு ஏன் பல பேர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்லயும் கேஸ் போடல? ஏன் அன்னைக்கு மட்டும் அந்த படம் வரும்போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல? அதே பரியரும் பெருமாள் படத்துல ஹீரோவை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு எல்லாரும் பேர் சேர்ந்து ஒண்ணு கடிப்பாங்க. ஏன்னா உனக்கு எங்க ஜாதி பொண்ணு கேட்குதான்னு கேட்டு ஒண்ணு கடிக்கும் போது எல்லாருமே வந்து ஒரு உயர்ந்த ஜாதி வகுப்பினர் உள்ளவங்க வந்து இந்த வழக்கை வந்து இப்படின்னா நாங்க பண்ண மாட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடை செய்யப்படணும், இந்த சீனை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு ஏன் வந்து கேஸ் போடல? விஷயம் என்னன்னா, கோபி சுதாகர் வந்து மிளகாப்பொடி அடிச்சுட்டா கொலை பண்ணிட்டேன்ற ஒருத்த வார்த்தைக்காண்டி கோர்ட்ல கேஸ் போடுறேன். இது நாகரிகமா? இன்றைய தலைமுறைக்கு அந்த ஜாதி வேணாம், நம்ம முன்னோர்கள் செஞ்சது முன்னோர்களோட்டே போகட்டும், இப்ப வர ஜென்ரேஷனுக்கு ஜாதி வேணாம், எல்லாரும் சமம், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஒருத்தனை சமூகத்துல வந்து அக்கறை எடுத்து சொசைட்டி பாவங்களும் ஒரு வீடியோ போட்டு தப்பா? இதை யூடியூபர்ஸ்களை முதல்ல கண்டிக்கணும். தனக்கு வர பிரச்சனையை மட்டும் மதன் கௌரி வந்து தனக்கு வந்து சரிகமா பதினிசாவில் வந்து ஐயப்பான்ற ஒரு வார்த்தைக்கு காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான்ற மட்டும் பேசினவர், ஏன் ஒரு இன்னொரு யூடியூபருக்கு வந்து பிரச்சனை வரும்போது பேசல? ஏன் சாப்புத்திரி சேனல் பேசல? பல யூடியூபர்ஸ் வந்து முக்கியமான பிரபல யூடியூபர்ஸ் இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? மத்த அந்த அந்த கவின் சுஜித் கொலை வழக்குல அதாவது கவின் விஷயம் வரும்போது எத்தனையோ பேர் ஜாதியை வேணாம்னு இன்ஃபுளுசர்களுக்குலாம் சேர்ந்து ஒவ்வொரு வீடியோவா போட்டீங்களே, மக்கள்லாம் சமத்துவம் ஒண்ணா இருக்கணும். ஏன் பரிதாபம் சேனல்ல ஒரு பிரச்சனை வரும்போது மத்த யூடியூபர்ஸ் பேச மாட்டீங்க? இல்ல முக்கியமா சாட்டு முருகன் அவர்களை பாராட்டாங்க. அவருடைய சேனல்ல வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு, மிகவும் அருமையா போட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்கள் வந்து ரொம்ப அருமையா பேசியிருந்தார். எந்த ஜாதியினருமே பேசாத அவர் அழகா பேசியிருந்தார். எதுக்கு ஜாதி ரொம்ப அருமையா, ரெண்டு பேரையும் இன்னைக்கே பாராட்டணும். எடுத்து பேசுங்க. அதுல ஏதோ தப்பு இருந்துச்சுன்னா பேசக்கூடாது. அது தப்பே இல்லை, அவங்க போட்ட வீடியோல எதுவுமே தப்பு இல்லை. வாலிபர்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அட்ராசிட்டி வேணாம், ஜாதி பெருமை வேணாம், ஜாதினால ஒருத்தனை கொல்ல வேணாம், எந்த ஜாதியுமே தாழ்த்தி அதை பேசல. எல்லாத்தையும் அவங்க வந்து என்னன்னா ஜாதியை வேணான்றதை மையப்படுத்தி பேசியிருக்காங்க ஒழிய, இந்த மாதிரி ஜாதி மூலமா தன் வாழ்க்கையை வந்து மாத்திக்கிறாதீங்க, கொலை பண்ண போறது, தவறான வழியில போறது அப்படின்றது வேணாடியே அந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ போட்டுருக்காங்க தவிர எந்த ஜாதியை தாழ்த்தியோ அசிங்கப்படுத்தின்ற நோக்கத்துல அவங்க வீடியோ போடல. முதல்ல வந்து நீங்க மாறுங்க. தேவையில்லாத, அதாவது பேச்சு உரிமை, கருத்து சுதந்திரம் முக்கியம். இது வந்து பேசினாலே தப்பு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தும்முனா மூக்க இருப்பேன், குசுனா வண்டியை இருப்பேன்பாங்க. அதை ஒன்று வார்த்தையை சொல்லுவாங்க. அது போல இப்போ வந்து மூச்சு விட்டாலே நீ வந்து இப்படி போயிருச்சுன்னா அது வடநாட்டு மாதிரி ஆயிரும். அதே பரிதாபங்கள் சேனல்ல வடக்கான் வீடியோன்னு போட்டிருந்தாங்க, ரயில் பயணத்தை பத்தி ஒரு குறிப்பிட்டு சில விஷயங்களை வெளிப்படுத்தியா போட்டிருந்தாங்க. அது அவ்வளோ அருமையா எல்லாரும் பாராட்டினாங்க. அவங்க வந்து இந்த இதை மட்டும் போடல, சமூகத்துல நடக்கிற விஷயங்கள்ல ஃபுல்லா மிகவும் அருமையா வந்து கோபி சுதாகர் போடுறாங்க. அதை வந்து நம்ம வரவேற்கணும். நாட்டுல வந்து இப்ப சில விஷயங்கள் நடக்கிறது வந்து ஒரு நகைச்சுவையை கலந்து சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறது வந்து வரவேற்காம வந்து இதை வந்து முடக்கிறது, அந்த சேனலை எடுக்க சொல்லுங்க, அதை டெலிட் பண்ண சொல்லுங்கன்றா தப்பு. இன்னைக்கு வந்து உயர்ந்த வகுப்பினர் பண்றதை போடுறவங்க நாளைக்கு தாழ்ந்த வகுப்பினர் ஏதாச்சும் ஒரு தப்பு போனா இதே பரிதாபங்கள் சேனல்ல கோபி சுதாகர் வீடியோ போடுவாங்க, போடாம இருக்க மாட்டாங்க. சரியா? முதல்ல வந்து இதுதான் ஜாதி பெருமையா இருக்கு, இதுதான் ஜாதி சண்டைக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து எதிர்ப்பு நீ போட்ட வச்சு ஜாதி சண்டையை பெருசாக்குறீங்க. ஜாதி சண்டை இல்ல, ஜாதியை வேணான்னு சொல்லி வீடியோ போட்டது எப்படி நீங்க வந்து உங்க ஜாதியை அசிங்கப்படுத்தினா சொல்ல முடியாது? உங்க ஜாதியை யாருமே குறிப்பிட்டு சொல்லலையே. முதல்ல இது மாறணும். அது போல யூடியூபர்ஸ் மூலம் மாறணும். தனக்கு சுயநலமா தனக்குன்னு வரும்போது மட்டும் பேசுறது, தனக்கு லாப நோக்கத்துக்குனா பேசுறது, மற்ற விஷயங்கள் வந்தா மட்டும் பேசுறது கிடையாது. மூலம் மாறணும். நீங்களா திருடனா பார்த்து திருடாட்ட திருட்ட ஒழிக்க முடியாது. கரெக்டா?